எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம தலைவர் தான். என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். தமிழும் தளபதி எங்கள் அடையாளம் எல்லாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, கரூர் துயர் சம்பவம் நடந்ததுக்கு சிபிஐ எல்லாரும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம தலைவர் விஜய் அவர்களையும் விசாரணை பண்ணணும்னு போன வாரம் ஒரு சமன் அமைச்சிருந்தாங்க. இந்த டேட்ல வந்துருங்க டெல்லியில் இருக்க சிபிஐ ஆஃபீஸுக்குன்னு. அதே மாதிரி தலைவர் கிளம்பி பிளாக், அதுவும் அவுட்ஃபிட் தான் மேட்ரு, பிளாக்ல கிளம்பி போனாரு கெத்தா. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஒரு மாதிரி விசாரணை, ஐடி ரைடு விசாரணைனாலே நெஞ்ச புடிச்சிட்டு அழுகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செந்தில் பாலாஜி அண்ணன் கிடையாது. இது எங்க விஜய் அண்ணன் கெத்தா பிளாக் அவுட்ஃபிட்ல டெல்லிக்கு போனாரு. அது ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதுல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் நாங்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பு, நாங்களாம் பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன். ஐயா ஸ்டாலின் அவர்களே மோடி வந்தப்ப வெள்ளை கொடையிலையும் வெள்ளை வேஷ்டி சட்டையில் தான் போய் வரவேற்பாரு. ஆனா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க, கோ பேக் மோடி அப்படின்னு கருப்பு கொடி ஆட்டுவாங்க. ஆனா போய் வரவேற்கிறதுல முதல் ஆளா போயிட்டு வெள்ளை கொடை பிடிச்சிட்டு நிற்பாங்க சின்ராசு மாதிரி. அந்த மாதிரி இல்லை, அண்ணன் கெத்தா பிளாக்ல போயிருக்காரு. ஏன்னா குற்றம் செஞ்சவங்க யாருன்னு அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் பாலிமர் நியூஸ் அங்கேயே தங்கிட்டாங்க போல. அவங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வராங்க. ஒரு 5 மணி நேரம் விசாரணை போயிட்டு இருக்கிறதாவும் அண்ணன் எப்பயுமே கெத்தா பதில் சொல்லுவாரு. ஏன்னா நீதி தாங்க வெல்லும், நியாயம் தாங்க வெல்லும். அண்ணன் சொன்ன மாதிரி என்ன கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அந்த ஜெயிக்கிறப்ப இருக்கு பாருங்க, 41 குடும்பத்தையும் தன் குடும்பமா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பா அவருக்கு நியாயம் நீதி வாங்கி தராம விடவே மாட்டாரு. விஜயனாவை நீங்க எப்பவுமே நம்பலாங்க. இந்த மாதிரி பிஜேபி போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாரு, இவர் மேல பிஜேபிக்கு அடிமை அப்படிலாம் ஒரு சில கொத்தடிமைஸ் இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், பிஜேபிக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிட்டு ஓட்டு கேட்டதே உங்க கலைஞர் தாத்தா தான். தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த தாமரையை கொண்டு வந்ததே அது நீங்க தான். சரிங்களா? நீங்களா பேசவே கூடாது. சரிங்களா? இந்த அண்ணன் டெல்லியிலிருந்து வந்தோடனே இப்ப என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் வெல்லும், அடுத்து தமிழ்நாட்டில் 2026 ஜனநாயகமும் வெல்லும், பணநாயகத்தை தோற்கடித்து வெல்வோம். ஓகே, நன்றி.